எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டாட் வந்து ஹெவியாக இருந்தது. இந்த ரெண்டு சைடும் இருந்ததுங்க. ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயில் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். நம்ம ஆயில் வந்து நல்லா வந்து டீப்பாக மசாஜ் பண்ண நம்முடைய ஸ்கின்னோட அந்த வந்து பிரைட்னஸ்ஸு, க்ளோ எல்லாமே வந்து நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகுங்க. நம்ம ஆயில் மசாஜ் பிறந்த குழந்தைக்கு ஆயில் மசாஜ் வச்சு எப்படி குளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து தினந்தோறும் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணணும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். காலையில் டைம் இருந்ததுன்னா காலையில் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் தூங்கி எழுந்தோம் முகத்தை கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை நீங்கள் வந்து பண்ணிட்டு இருங்க. அது நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறிட்ட பிறகு நலங்கு மாவு போட்டு முகத்தில் வந்து நல்லா ஊற வச்சு தேய்ச்சி நீங்கள் கழுவிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த மங்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மங்கு வந்து வராதுங்க. மங்கு வரதை வந்து இது தடுக்கும். முகத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணிடும். மூக்கு மேலே வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த வரைக்கும் வந்துடும் மங்கு. இந்த மங்கு பிரச்சனை வந்து வராத இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. ஆயில் மசாஜுங்க ஐப்ரோ மேலே எல்லாமே பண்ணுங்கள். இங்கே நெத்தியில் ஆயில் மசாஜ் நீங்கள் பண்ண ஸ்கின் வந்து நல்லா தோல் சுருக்கம், ஸ்கின்னில் ஏற்படுற அந்த தோல் சுருக்கம் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். நல்ல ஸ்கின் வந்து இளமையாக எப்போவுமே தோல் வந்து நல்லா கெட்டியமாக நல்லா பளபளன்னு இருக்குங்க. அதுதான் வந்து ஆயில் மசாஜுடைய ஸ்பெஷல். பார்த்திங்கன்னா தோலை வந்து நல்லா மினுமினுப்பாகவும் இளமையாகவும் வச்சுருக்கோம். இந்த ஸ்கின்னில் இருக்கிற தோரைகளில் இருக்கிற மாசு, அழுக்கு, தேவையில்லாத பொல்யூஷனு, எண்ணெய் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னில் சுரக்குங்க. அந்த ஆயிலு அதுக்கப்புறம் டெட் செல்கள் எல்லாத்தையும் இந்த ஆயில் மசாஜ் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மீசை மாதிரி வளருங்க. இங்கே அப்படியே மீசை மாதிரி வளரும், இங்கே வளரும். இது எல்லாமே இந்த ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா ஆயில் மசாஜ் 2 ஃபிங்கர் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி நலங்கு மாவு நல்லா ஊற வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோன்னா கிளியர் ஆகிடும் ஸ்கின்னு. எந்த அளவுக்கு இது கிளியராக இருக்குது பாருங்கள். நான் அந்த அளவுக்கு நிறைய ஆயில் வச்சுருக்குறேங்க. ஆனால் வந்து நலங்கு மாவு வச்சு ஃபேஸ் பேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறப்போ நல்லா க்ளீனாக எல்லா ஆயிலையும் எடுத்து கொடுத்துருங்க. எல்லா ஆயிலையும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் கிளியராக. ஒரு ஆயில் கூட நம்மளுடைய ஃபேஸில் இருக்கவே இருக்காது. எல்லா ஆயிலையும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஏஜ்டு லுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரைமுடி பிரச்சனை. இங்கே தலையில் வந்து ஏஜ் ஆக என்ன ஆகிடும்னா இந்த முடி வந்து ஏத்தம் கண்டுடுங்க. இது வரைக்கும் போயிடும், சொட்டை விழுந்துடும். முன்னாடி இங்கெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே நரைக்கிறது இல்லையோ முன்னாடி எல்லாம் நரைப்பு கண்டுடும். தோல் வந்து இந்த க்ளோ இருக்குது பார்த்திங்கன்னா அது அப்படியே தொங்கிடும். இந்த பிரச்சனைலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நம்ம தள்ளி போடலாம். வராத தடுக்க முடியாதுங்க, ஆனால் வந்து நம்மளால் வந்து தள்ளி போட முடியும். நல்லா ஆயிலை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. ஸ்கின்னில் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நலங்கு மாவு போட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா நலங்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நலங்கு மாவு காஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் போட்ட ஆயில் வந்து அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து நலங்கு மாவு போடக்கூடாதுங்க. ஆயில் வந்து உங்களுக்கு டைம் எப்படி உங்களுடைய டைமை பொறுத்து தான். உங்களுக்கு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, வீடு பெருக்கிறீங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், முகத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த வேலையை உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த ஆயிலும் நல்லா ஊறி நல்லா கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா நலங்கு மாவு அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அது காஞ்சிடும். அதை வச்சே வந்து தண்ணியில் தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து கழுவுன சோப்பே போடக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பளபளன்னு தெரியும். முன்ன இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பாருங்கள், இந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளையும் எல்லாமே இது வந்து
பிம்பிள் வந்த நம்ம படிக்கிறப்போ வந்து பிம்பிள் வந்திருக்குங்க. அந்த பிம்பிள் வந்த அந்த கருப்பாக இருக்கிற அந்த பிளாக் டாட்டு எல்லாத்தையுமே இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. நல்ல பிரைட்டாக இருக்குங்க ஸ்கின்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கவே மாட்டேங்கிறோம். கண்ட கெமிக்கல் போட்டு மேக்கப் பின்னாடி நம்ம ஓடுறோம். மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அது இயற்கையான அழகு கிடையாதுங்க. நம்மளுடைய முகம் வந்து இயற்கையாக அழகாக இருக்கணும். நம்ம கருப்பாக இருக்கிறோமா ஃபேராக இருக்கிறோமான்றது முக்கியம் இல்லைங்க. நம்மளுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதுன்றது தான் முக்கியம். நீங்கள் மேக்கப் வந்து 24 ஹவர்ஸ் மேக்கப்லேயே இருக்க முடியாதுங்க. அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஃபங்க்ஷன்னா தான் நம்ம மேக்கப் போடுவோம். வெளியில் போகிறோன்னா மேக்கப் பண்ணுவோம். நம்ம இயற்கையான அழகு எப்போவுமே நம்ம இயற்கையான அழகாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். காலையில் எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வச்சு தலை சீவிடுவேங்க. இங்கே பாருங்கள், நான் தினம் வந்து காலையில் எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையை வந்து எண்ணெய் வச்சு நல்லா தலை சீவிடுவேன். என்னுடைய தலையை வந்து இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப கொடுப்பேங்க என்னுடைய முடிக்கு. தலை சீவிட்ட பிறகு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மேலோடு வந்து சீப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் வாரி விட்டோன்னா இங்கே இருக்கிற இந்த ஆயில் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இங்கெல்லாம் போயிடுங்க. தலை சீவிடுவேன். நான் எப்போவுமே தூங்கி என்ன தலை சீவிடுவேன். ரெண்டாவது சாதாரண வாட்டரில் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாதாரண வாட்டரில் வந்து முகம் கழுவிட்டு இந்த மாதிரி ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணிவிடுவேங்க. எனக்கு அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்சதும் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி முடிஞ்சதும் என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைகளை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுவேங்க. அது எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலையை பொறுத்து என்னுடைய இருக்கிற வேலையை பொறுத்து நான் எங்கேயும் வெளியில் போகிறது இல்லை, வீட்டிலேயே இருக்கிறேன்னா ரொம்ப நேரம் ஒரு நாள் ஆஃப் டே கூட அப்படியே விட்டுருவோங்க ஸ்கின்னை. அப்படியே விட்டுட்டு ஆஃப் டேக்கு மேலே வந்து நலங்கு மாவு நல்லா ஃபேஷியல் மாதிரி நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்மளுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து டைம் இருக்கும். காலையில் டைம் இல்லாதவங்களுக்கு ஈவினிங் கட்டாயம் டைம் இருக்குங்க. ஈவினிங் ஆஃபீஸை விட்டோ ஸ்கூலை விட்டோ காலேஜை விட்டோ வரவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து தினம் ரெகுலராக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் அப்போலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் முகம் இருந்ததுக்கும் இப்போ உங்களுடைய முகம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு வந்து வித்தியாசம் சரிங்க. நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயிலே விட மாட்டீங்க, இந்த நலங்கு மாவே நீங்கள் விட மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ஆயில் இந்த நலங்கு மாவு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரேங்க. நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நலங்கு மாவும் நான் வந்து ஸ்பெஷலாக வந்து அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. அது எங்கள் வீட்டுக்கு எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி தருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு நான் பண்ணி தரேன். உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், நல்லா மசாஜ். இந்த ஐப்ரோலாம் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு இல்லவே இல்லைங்க, ரொம்ப லைட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு டார்க்காக எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் மசாஜ் முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நலங்கு மாவு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா தெரியுங்க. ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஆயிலுங்க. நான் எதுவுமே ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல, ஒன்லி ஆயில் மட்டும்தான் வந்து இப்போ நான் வந்து மசாஜ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த ஹெவி டார்க் வந்து போயிட்டே இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாய்.